இப்போ வீட்டுக்கு செஞ்சு உரமுறையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்ற கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவங்க நல்லா இருக்குது, இது என்னது இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நாட்டு கோவை இலை. இந்த கோவை இலை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஹை பிபி வந்து லோவாகுதுங்க. சுகருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெறும் கோவை இலை போட்டு தொக்கு பண்ணுறத விட மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை வந்து ஒரு பிரிஸ்காக வச்சுக்கும். அதனாலேயே வந்து அதாவது நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நியூரான்ஸை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு நமக்கு தொக்கு வந்து மேக்ஸிமம் 4 நாள், மினிமம் ஒரு 3 நாளாவது வேணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பொரிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதனுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்துன்னு வைங்களேன். தொப்பையெல்லாம் அந்த அரும்பு உரித்து தலை பொறித்து கழுவி எவ்வளோ சுத்தமாக பண்ணுறாங்கங்க. இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்கள இது எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணியான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் நீ தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மூலிகைகள் வந்து அவங்க சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ அதையே நம்ம வந்து இந்த மூலிகை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, அது வேலை விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாரெல்லாம் சாப்பிட்டு பயனடைகிறாங்கன்னு சொல்லி வீடியோக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரேமா. நாங்கள் ஈரோடு மாவட்டம் கோவில்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மூலிகை தொக்கு இதெல்லாமே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். அதனுடைய டேஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து இயற்கை முறையில் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தோட்டமே வந்து பிரண்டை போட்டிருக்குறோங்க. அதில் எடுத்து சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். நாங்கள் வந்து வீட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு செஞ்சு உரமுறையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சாப்பிட்ற கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவங்க நல்லா இருக்குது, இது என்னது இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இது என்ன மற்ற எல்லோரும் தான் செய்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன புதுசாக அப்படின்னு பார்க்கும்போது இல்லை எங்களது விட நீங்கள் செய்கிறது இன்னுமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தோம்னா விறகடுப்பில் தான் செய்கிறோம். நம்ம தொக்கு வெரைட்டி நம்ம அடிக்கடி சமைக்கிறதே பார்த்தோம்னா விறகடுப்பு தான். இப்போது கேஸ் எல்லாம் வர்றதுனால இப்போ கேஸில் சாப்பிட்றத விட விறகுல சாப்பிட்றது, விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம அந்த தொக்கு வந்து நல்லா சுண்டை வச்சு எடுக்கும்போது அதனுடைய ருசியே தனி. நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம், அதுக்கப்புறம் உரம்பரைக்கெல்லாம் கொடுத்தோம். அது எல்லாமே சூப்பராக இருக்குது, நீ இது ஒரு தொழிலாகவே செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அப்படி உருவானது தான் யாத்ரா தொக்கு அப்படிங்கிறது. இப்போ வாங்க நம்ம தோட்டத்துக்கு போய் அதில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன மூலிகை இருக்குது, அதில் நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை மரம் இருக்குதுங்க. இதிலிருந்து எடுத்து நம்ம கருவேப்பிலை தொக்கு பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா இந்த பழம் இருக்குது, இந்த பழத்தில் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக இதை வந்து எடுத்து போட்டு அதில் வந்து ஒரு நம்ம கரிஞ்சி குட்டிக்காய் மணத்தக்காளியில் குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, புளிக்குழம்பு, அது வந்து இதில் வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதிலிருந்து நம்ம தொக்குக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். பிரண்டையின் மருத்துவ குணங்கள் பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை பிரண்டையில் வந்து இருக்குது. பிரண்டை வந்து வஜ்ரவள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது வைரத்தை கூட அறுக்கக்கூடிய தன்மை வந்து பிரண்டையில் இருக்குதுங்க. இப்போ பிரண்டை வந்து நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கும் போது அதனுடைய சக்தி வந்து அளப்பரியது. நம்ம வீட்டில் தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். துவையல் அரைக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் டைம் இருந்துன்னா செய்வோம், இல்லை டைம் இல்லை அப்படின்னா அது செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் தொக்கு ஃபார்மில் நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கும் போது எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நன்மை தரும். அடுத்தது வாயு பிரச்சனை வந்து தீர்க்கிறதுல இது முதல் பங்கு வகிக்குதுங்க. இது வந்து கோவை இலை. இப்போ நம்ம மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா கோவைக்காய் வந்து சமைச்சு சாப்பிடுவோம், அது வந்து ஹைப்ரிட்டுங்க. இது வந்து நாட்டு கோவை இலை. இந்த கோவை இலை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஹை பிபி வந்து லோவாகுதுங்க. சுகருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெறும் கோவை இலை போட்டு தொக்கு பண்ணுறத விட கருவேப்பிலை வித் கோவை இலை போடும்போது அதனுடைய பயன்கள் வந்து ரொம்ப அதிகம். அதனால கருவேப்பிலையோட கோவை இலை போட்டு ஒரு தொக்கு ஃபார்மில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கும் போது, ரெகுலராக அதை உணவில் சேர்த்துக்கும் போது வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க பசங்க கருவேப்பிலைன்னா சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இதே தொக்கு ஃபார்மில் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய பயன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்குறேங்க. அதில் வந்து வல்லாரை வந்து போட்டிருக்கிறோம். இது வந்து வல்லாரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நாட்டு வல்லாரை. இது பார்த்திங்கன்னா அந்த மூளையினுடைய அமைப்புலேயே இருக்கும். இதுதான் வந்து நாட்டு வல்லாரை. இதை வச்சு நம்ம வல்லாரை தொக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. வல்லாரை என்னென்னா ஞாபக சக்திக்கு நல்லது. இப்போ ஞாபக சக்தி ஏன் நல்லது அப்படிங்கிறாங்கன்னா மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை வந்து ஒரு பிரிஸ்காக வச்சுக்கும்.
அதனாலேயே வந்து அதாவது நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நியூரான்ஸை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய தன்மை வந்து வல்லாரையில் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கோ இல்லை வயசானவங்க வந்து எனக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லும்போது அதை ரெகுலராக அவங்க வந்து இன்டேக் எடுத்துக்கும் போது, ரெகுலராக அவங்களுடைய உணவில் தினசரி 1 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வரும்போது அந்த குறைபாடுகள் வந்து சரியாகிறத நம்ம கண்கூட பார்க்கலாங்க. இது வந்து புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரையில் வந்து கம் ஃபைபர் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது அந்த ப்ரெக்னென்ட்டான லேடிஸ் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அல்லது அனீமிக் இருக்கிறவங்க, அதாவது இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இதை துவையலாவோ அல்லது சட்னியாவோ இல்லை தொக்காவோ எடுத்துக்கும் போது இதனுடைய நன்மைகள் வந்து அளப்பரியது. இது நல்ல புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் புளியே வந்து கம்மியாக போட்ட போதும் அதனோட டேஸ்ட் வந்து அபரிமிதமாக இருக்குங்க. இதுலேயே வந்து நம்ம தொக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம செவ்வாழை தோட்டத்தில் இருக்கிறோம். இப்போ செவ்வாழை வந்து தினசரி பழமாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. அப்படி சப்போஸ் பழமாக எடுத்துக்க முடியாதவங்க இப்போ வாழைப்பூவோட பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த செவ்வாழைப்பூ சாப்பிட்றது வந்து உணவில் தவிர்த்துடுவாங்க. அதை எந்நேரம் சுத்தம் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த செவ்வாழை வந்து தினசரி எடுத்துக்கும் போது இந்த பழம் சாப்பிடக்கூடிய நன்மைகள் வந்து கிடைக்கும். இப்போ என்னென்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் அத்தனைக்குமே வந்து முழு தீர்வு அமையும். இன்னொன்று அதில் துவர்ப்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால அது அல்சர் தொந்தரவுகளையும் சேர்த்து குணப்படுத்துதுங்க. இப்போ ரெகுலராக நம்ம வந்து இதை எடுத்துக்கும் போது நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. நம்ம ஒவ்வொரு தோட்டத்துக்காக போய் பலவித மூலிகைகள் அதனுடைய நன்மைகள் எல்லாமே பார்த்தோங்க. இப்போது அந்த மூலிகைகள் வந்து எங்களுக்கு தோட்டத்தில் கிடைக்குது. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால, இதே நகரத்தில் இருக்கிறாங்க அல்லது எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க? தினசரி இன்டேக் எப்படி எடுத்துக்குவாங்க? அந்த மூலிகையினுடைய சத்துக்கள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த யோசனைக்கு போகிறோம். அதாவது யாத்ரா அப்படிங்கிற பேரில் நம்ம மூலிகை தொக்கு வகைகள் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன முயற்சினால் இந்த யாத்ரா அப்படிங்கிற பேரில் நம்ம தொக்கு வெரைட்டி பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போது முடக்கத்தான் கீரை, பெரண்டை, வல்லாரை, புளிச்சக்கீரை, பாவக்காய், கரணிக்கிழங்கு, வாழைப்பூ, இந்த மாதிரி பலவிதமான தொக்கு வெரைட்டிகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இப்போது மூலிகை அப்படின்னு சொன்னோம்னாவே அதுக்கு வந்து சுத்திகரிப்பு இருக்குதுங்க. இப்போ என்னென்னா பெரண்டை பார்த்திங்கன்னா அரிக்கும் தன்மையுடையது. அப்போ பெரண்டை பொறிச்சு அதை அப்படியே பண்ண முடியாதுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்து அது வந்து அரிக்கும் தன்மை இருக்கிறதுனால கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். அல்லது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிங்கனாலும் லேசாக புளி தண்ணியோ இல்லை லெமன் ஜூஸோ கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது அது அரிக்காது. அப்போ அது எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சுத்தம் பண்ணி அதில் ஏதாவது மண் துகள்கள், தூசி இதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தனியாக, இப்போ பெரண்டையை தொக்கு பண்ணுறோம் அப்படின்னம்னா பெரண்டை தனியாக நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு, நெய் எதுக்காகனா நெய் என்ன பண்ணுமாமான்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்காக அந்த சத்துக்களை கொண்டுட்டு போய் சேர்த்துறதுல நெய்யும் தேனும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால நம்ம நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு அதை வந்து வணக்கிறோம். அதை வதக்கினதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம சட்னிக்கு என்னென்னலாம் பொருள் போடுறோமோ, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், அதுக்கப்புறமா வரமிளகா, இது எல்லாமே தனித்தனியாக வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறமா விறகடுப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடுறோம். இப்போது இதுக்கு ப்ரிசர்வ் பார்த்திங்கன்னா என்னென்னா, அதாவது பாதுகாக்கும் பொருள் என்னென்னா நமக்கு புளி தானுங்க. இப்போ நம்ம நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆக்ட் பண்ணுறதே புளி தான். புளி போட்டு தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம். அடுத்தது வந்து விறகடுப்பில் சுண்ட வைக்கும் மெத்தடு. அந்த விறகடுப்பில் செய்கிறதுனால அதனுடைய சுவையே வந்து அலாதியானது. அப்போது அந்த ஒரு தொக்கு ரெடியாகிறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் பிடிக்குதுங்க. இப்போது வெளியிலேருந்து சப்போஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பொருட்கள் கையில் இருந்ததுன்னா நான் உடனே கொடுத்துருவேங்க. இல்லைன்னா ஒரு 3 நாள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனடியாக எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு நமக்கு தொக்கு வந்து மேக்ஸிமம் 4 நாள், மினிமம் ஒரு 3 நாளாவது வேணும். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பொரிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதனுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்துன்னு வைங்களேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்லை, கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். அடுத்தது முடக்கத்தான் கீரை, அதே மாதிரி தான். அது வந்து இலைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், மைன்யூட்டாக. அது வந்து ஒரு கிலோ 2 கிலோ பொரிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு செம வேணுங்க. அப்போ அது எல்லாமே க்ளீன் பண்ணி இதே மாதிரி தனியாக வதக்கி அதே ப்ராசஸ் தான் அரைச்சி அதுக்கப்புறமா வந்து சுண்ட வைக்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் சுண்ட வைக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்குது. அப்புறம் அல்சர் பேஷண்ட்டும் வந்து இது தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி.
அப்போது அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் வந்து அல்சர் இருக்கிறவங்களும் வந்து நல்லபடியாக அதை வந்து சாப்பிட்லாம். அடுத்தது வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியறது இல்லைங்க. அப்புறம் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். அப்போ அதை போக்குறதுக்காகவே நம்ம தொக்கு ஃபார்மில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த தொக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சாப்பாடு தானா, நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஆனால் என் குழந்தைக்கு வந்து நான் வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாது, லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன தாளிதம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டு நல்லா அதை தாளிச்சு விட்டுட்டு நம்ம தொக்கு, வாழைப்பூ தொக்கோ இல்லை கருவேப்பிலை தொக்கோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து லஞ்ச் பாக்ஸில் டிஃபன் மாதிரி நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் மீல்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து மால்ட்டில் 3 வகையாக தயாரிச்சுட்டுருக்கிறோம். ஒன்று ஏபிசி மால்ட்டு, இன்னொன்று பீட்ரூட் மால்ட்டு, ஒன்று கேரட் மால்ட்டு. இது எல்லாம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட்டாக எல்லாம் தண்ணியில் கழுவி பீல் பண்ணி எல்லாமே சுத்தமாக தான் செஞ்சிட்ருக்குறோம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து அதோட தரம், சுவை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஏபிசி மால்ட், அதாவது ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக இயற்கையாக சாப்பிட்றத விட நம்ம வந்து எனி டைம் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒரு மால்ட்டாக ரெடி பண்ணி நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். பிரண்டையில் சட்னி ஆட்டி நல்ல விதமாக நல்லா சாப்பிடணும். இது கீரை வகையெல்லாம் இது கோவத்தலை சட்னி, கருவேப்பிலை சட்னி எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இது வீட்லேயுமே செஞ்சு எல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறோம். மருமக ஓட்டமும் எல்லாம் அவங்களா இது எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. சாமி சுத்தமாக பண்ணுறாங்க மகராசரை, அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு கூட 3 பாட்டில் கொடுத்தாங்க. இன்னும் அதுக்கு தான் போய் பார்க்குறது இருக்கிறது இல்லை. தொப்பையெல்லாம் அந்த அருமை உரித்து தலை பொறுத்து கழுவி எவ்வளோ சுத்தமாக பண்ணுறாங்கங்க. இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஒத்த ஊடு வாசலாட்டம் பண்ணி அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க. சும்மா ருசின்னா ருசி. அது நான் பெருதியே போய் பள்ளியிலாட்டும் போது உளுந்து போடுறது நான். அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. யாராவது இயற்கை அங்காடி, நாட்டு மருந்து கடை, மரச்செக்கெண்ணெய் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம பொருள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் அனுப்பலாம். வெப்சைட் அட்ரஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வெப்சைட் அட்ரஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் வசதி வந்து இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த லோக்கலுக்குள்ளே ஒரு சார்ஜு, இந்தியாவுக்குள்ளே ஒரு சார்ஜு, அது வந்து சார்ஜ் வந்து வேரி ஆகும். அதை நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க. இப்போ மத்தியானம் ஆச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பாடு இருக்குது, நல்ல வாழை இலையில் அத்தை இருக்கிறாங்க. இப்போது பிரண்டை தொக்கு போட்டு பிசைஞ்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம். திருப்தியாக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரண்டை தொக்கு போட்டாச்சு. பிரண்டை தொக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை, நம்ம நிலாச்சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மத்தியான டைமில் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு அமிர்தமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது தோட்டத்துக்குள்ளே போய் சாப்பிட்றது அது தனி ருசி. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து கேஸ் அடுப்பில் சமைச்சு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும், தோட்டத்துக்குள்ளே காற்று வாங்கிட்டு கும்பலாக உட்காந்து ஒருத்தர் பிசைஞ்சு கொடுக்க மற்றவங்க எல்லாரும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. வாங்க அதனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குதுன்னு உண்மையை சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. வீடியோவுக்காக பொய் சொல்லக்கூடாது. எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லணும். உப்பு, காரம், அதனுடைய சுவை அத்தனையுமே வந்து கரெக்டாக சொல்லணும். நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம், நிஜமாக நல்லா இருக்குதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஆமாம், நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, டக்குன்னு சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சுவை எப்படி இருக்குது, இன்னும் வேணுமா இல்லை போதுமா, அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். சொல்லுங்கள். எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? நீ சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லை சாப்பிடுங்க முதல்ல. உப்பு, காரம் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது காரம் வந்து நம்ம நார்மலாக தான் இருக்கும்.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அளவான காரம் தான் இருக்குது. சூப்பராக எம்மியாக இருக்குது. இப்போ மத்தியானம் மணி 12 ஆச்சு. ஸோ இது மாதிரி வந்து நான் பசிக்குன்னு சொல்லி நான் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுன்னு சொன்னாங்க. அழகாக வாழை இலையில் போட்டு நம்ம கிராமத்தில் பாட்டி சொன்ன மாதிரி அவங்க பக்கத்தில் சாப்பிட்றோம். உண்மையிலுமே வந்து எங்கள் பாட்டி கையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அத்தன்டிக்காக அந்த ப்ராடக்ட் வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ராடக்ட் வேணும்னா இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஓடிட்டுருக்கு. கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி? எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. உங்களை உங்கள் லோகேஷ். டாடா பாய், see you.